கூலி இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் ஒரு நாள் எதிர்பாராத விதமா இறந்து போயிறாரு. ஸோ அவரோட டெத் வந்து நேச்சுரல் கிடையாது. அவர யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சூப்பர் ஸ்டாருக்கு தெரிய வந்து, அது யார் பண்ணாங்க? அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா ரஜினிகாந்த், ஷோபின், நாகார்ஜுனா, அமீர் கான் எல்லாருமே ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷோ ஸ்டீலர் யாருன்னா நாகார்ஜுனா அண்ட் ஷோபின் தான். அதுவும் மெயினா நாகார்ஜுனாவுல அவ்வளோ ஒரு மாஸா காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது தலைவர் ரஜினிகாந்த் தான் கேமியோ பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கன்ஃபியூசிங்காக மூவ் பண்ணி இன்டர்மிஷனில் தான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்மே நிறைய ப்ரெடிக்டபிளான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஒரு ஓகேஷான டோனில் தான் இருந்தது. அண்ட் மெயினாக இந்த மூவியில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டிஏஜிங் அண்ட் விண்டேஜ் தலைவரோட வாய்ஸ் தான். பிகாஸ் அவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி நல்லா அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனியோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் இந்த மூவிக்கு ஒரு பில்லர்னே சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ ஒரு ஃபயராக ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த கூலி படம் பார்க்குறப்போ என்ன ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, இனி லோக்கியை நினைச்சாலுமே இந்த மாநகரம், கைதி, விக்ரம் மாதிரி ஒரு தரமான படத்தை எடுக்க முடியாதுன்ற மாதிரி தான் தோணுச்சு.